வணக்கம் பிஹைண்ட் வித் வியூவர்ஸ். என்னோட இருக்கிற இந்த பெரிய பர்சனாலிட்டிக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அண்ட் என்னோட இருக்கிற ஒரே ஒரு த ஒன் அண்ட் ஒன்லி உலகநாயகன் பத்மபூஷன் ஸ்ரீ கமல்ஹாசன் சார். Sir, எப்படி இருக்கீங்க? Very cliche question தான் உங்கள்ட்ட first கேட்க போறேன். What do you have to say about the award? No, I have already said it in many press meets. மறுபடியும் அதே தான் திருப்பி சொல்லணும். இதுக்காக இன்னொரு 10 வருஷம் காத்திருந்தாலும் இது அதற்கு உரிய பெருமை தான். முன்னாடியே கிடைச்சது எனக்கு சந்தோஷம். என்னை விட தகுதியானவர்களும் என்னளவு தகுதியானவர்களும் நிறைய பேர் இன்னும் வராமல் காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை விட கலையிலும் வயதிலும் மூத்தவர்கள்லாம் இருக்காங்க. அது அவ்வளவு திறமை கொழிக்கும் நாடு நம்ம நாடு. அண்ட் சார், உங்களுக்கு நிறைய டைட்டில்ஸ் கிடைச்சிருக்கு. உங்க ஃபேன்ஸ் வச்ச டைட்டில்ஸாக இருக்கட்டும், அவார்ட்ஸாக இருக்கட்டும். which one would you say is your favorite? எனக்கு டைட்டில் ஒன்றும் இல்லைங்க. என் பேர் எங்கள் அப்பா வச்ச டைட்டில் அது போதுமானது. அதுக்கு கூட என்ன அன்போடு சேர்த்தாலும் அதை நான் சேர்த்துக்க தயார். அதுக்கு பெரிய அர்த்தம் அன்பு தான். இது எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது அத்தனை பட்டத்திற்கும் ஒரு அர்த்தம் தான் நான் கொடுப்பேன். அன்பு, ரசனை, இவ்வளோதான் நான் அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே அர்த்தம் எடுத்துக்கிட்டா தேவையில்லாத திமிர்லாம் வரும். அண்ட் உங்களோட மூவிஸாக இருக்கட்டும், உங்களோட எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், இட் இஸ் ஆல் எய்ம்ட் அட் டேக்கிங் தமிழ் சினிமா டு அ டிஃப்ரெண்ட் லெவல் இல்லையா? ஸோ வாட் டு யூ சே வென் தமிழ் சினிமா வேர் டஸ் இட் ஸ்டாண்ட் வென் கம்பேர்ட் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ்? இல்லை, இப்போ இருந்ததை விட முயன்று கொண்டு இருக்கிறது போதாது. பக்கத்தில் இருக்கிற கேரளாவை பார்க்கலாம், அல்லது ஏன் கேரளாவை பார்க்கணும்? வி கேன் ஈவன் லுக் அட் ஹாலிவுட். அதற்கான தகுதிகள், திறமையெல்லாம் இருக்குது. யாருமே உதவி செய்யாமலே ஒரு இளையராஜாவும் அவங்களா முயன்று கற்றுக்கிட்டு வரும்போது இன்னும் உதவியும் செஞ்சால் எங்கே போய் சேருங்கிறதுக்கான முன்னுதாரணமாக இக்கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வைரமுத்து யாரும் கூப்பிட்டு சினிமாவுக்காக தமிழ் தனியாக கற்றுக் கொடுக்கல. அவராக உட்காந்து எழுதி, அவராக ப்ராக்டிஸ் பண்ணி தான் நல்ல கவிஞராக வருவோமா இல்லையாங்கிறது தெரியாத காலகட்டத்தில் இருந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 300 பாடல்களுக்கு தனக்கு வாய்ப்பு வரும் முன்பாகவே எழுதி குவித்து விட்டார் வைரமுத்து. அந்த மாதிரி திறமையாளர்கள்லாம் இருக்கிற இந்த நாட்டில் ஊக்குவிப்பும் இன்னும் சப்போர்ட்டும் இருந்தால் ஹாலிவுட் நம்மளை தேடி வரும். அண்ட் இந்த அவார்டு நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட நெருங்கிய நண்பர்கள் வைரமுத்து சார், சந்தோஷம் சார் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் டு யூ ஹேவ் டு சே டு தெம்? எல்லாரும் தகுதியானவர்கள். எல்லாரும் சொல்வது என்னென்றால் இன்னும் முன்பே கிடைத்திருக்க வேண்டும் என்பதுதான். அவ்வளவு திறமைகள் இந்த நாட்டில் இருக்கிறது என்பதற்கு பேர் உதாரணமே இந்த ஒரு கமெண்ட் தான். அதில் எதுவும் வைரமுத்து 5 தேசிய விருதுகள் வாங்கியவர். அத்தனை நாளாக தமிழகமே போற்றும், ஏன் இந்தியாவே போற்றும் ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார். உலகம் போற்றும் தமிழ் கவிஞர். அவருக்கு இது கொடுத்தாகணும். இப்போ வாய்ப்பு வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட அரசுக்கு என் பாராட்டுகள். நன்றி.